வணக்க மக்களே, நான் உங்கள் செல்வகுமார். இந்த ஒரு வீடியோவில் தென் கைலாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் கைலாயமா, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுதாங்க வெள்ளியங்கிரியோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மலையோட வரலாறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் கைலாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 7 மலை இப்படி இருக்கும். பட் அங்கே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். எந்த ஒரு மரமும் இருக்காது, வெறும் புல்வெளிகள் மட்டும்தான் இருக்கும். ரொம்பவும் கடினமான மலைப்பாதை, அதை ஏற முடியாது. ஸோ ரொம்பவுமே கடினமாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி முழுசாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெள்ளியங்கிரி மலையை ஏன் சிவன் மலை, அதாவது தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொண்ணு சிவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்படி இல்லைனா கல்யாணமே பண்ண மாட்டேன், அப்படி கல்யாணம் பண்ண முடியலைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை நாளைக்குள்ளே சிவன் என்னை அடையலைன்னா அந்த நாளோடைய இறுதியில் என்னோடய உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தெரிஞ்ச சிவனும் உடனே புறப்பட்டு அங்கே கிளம்புறாரு. ஸோ அப்படி போகிற வழியில் சதி செஞ்சு சிவனை போக விடாத தடுத்துடுறாங்க. அப்படி தடுக்கப்பட்ட சிவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு உயிர் தன்னால் போனதையும் அந்த உயிரை குறித்த நேரத்துக்குள்ளே நம்ம போய் காப்பாற்ற முடியல அப்படின்ற சோகத்துலேயும் மனக்கவலையிலையும் இருந்தார். இது குறைக்கிறது எப்படின்னு பார்க்கும்போது, அதுக்காக சூஸ் பண்ணப்பட்ட இடம்தான் இந்த தென் கைலாயம். தென் கைலாயம் எதனால் இது தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் எங்கெல்லாம் அமர்ந்தாரோ அந்த இடத்துக்கு மக்களால் வைக்கப்படுற பேர் கைலாயம். ஸோ இதனால தான் இதை கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை பார்த்தீங்கன்னா 7 மலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலை குன்றுகள், அதாவது ஏற்ற இறக்கங்கள் 7 இருப்பதால் இதை 7 மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மலை குன்றுலையும் ஒவ்வொரு அதிசயங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அடிக்கடி புயல்கள் ரொம்ப வீசுறதால இங்கே ஒரு மரத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. செடி, அது மட்டும் இல்லாமல் புல்வெளிகள் இது மட்டும்தான் இருக்கும். பட் மரங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதல் மலை மட்டும்தான் ரொம்பவுமே கடினமான பாதைகளை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. மீதம் இருப்பது பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நார்மல்னு சொல்ல முடியாது, அதுவும் கடினம் தான். ஃபஸ்ட்டு மலையோட ஒப்பிடும்போது அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குன்றுகளை எல்லாம் ஏறி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 மலை ஏறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 7வது மலையில் பிரம்மா தன்னுடைய 2 மாத காலங்களை அங்கே 7வது மலையில் கழிச்சதாக சொல்லப்படுது. குகை அடையாளங்கள் இருக்கிறதா கூறப்படுது. ஓகே கைஸ், இந்த மலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ரொம்பவுமே மனக்கவலையில் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு போனாங்கன்னா ஓரளவுக்கு அதெல்லாம் குறைஞ்ச மாதிரி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க போனாங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா மனக்கவலையை இந்த மலை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் போனால் தான் தெரியும். ஓகே கேஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.